ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் கவர்கிறது இப்போ இந்த கடையோட ஹெட்டிங் பீரோ. ஒரு அழகான பெரிய வீடு கட்டினாங்க. அங்கே பால்லாம் காய்ச்சிட்டு உள்ளே போனாங்க. அந்த வீட்டில் 3 பீரோ வாங்கி வச்சாங்க. பெட்ரூமில் ஒரு பீரோ தான் வைக்க இடம் இருந்துச்சான். அதனால அந்த ஒரு பீரோ மட்டும் ராசி பார்த்து கிழக்கு பக்கமாக வச்சாங்களாம். மற்ற 2 பீரோவை ஆழ்ல ஏடாக்குடமாக வச்சுட்டு விட்டாங்களாம். இந்த ராசி பார்த்து கிழக்கு பக்கம் வச்சாங்களே அந்த பீரோவில் எல்லா நகம் பணம்லாம் வச்சுருந்தாங்களாம். இந்த ஏடாக்குடமாக வச்ச பீரோவில் துணி மணிலாம் வச்சுருந்தாங்க. ஒரு நாள் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு திருடன் அப்பா, இந்த வீடு தான் பலன்னு இருக்கு, இந்த வீட்டில் நிறைய காசு பணம் இருக்க வாய்ப்பு இருக்கு நிறைய அப்படின்னு சொல்லி வீட்டு மேலே குதிச்சு போனானா உள்ள. அவங்க மட்டும் 3 பீரோ இருந்துச்சான். ஆனால் ஒரு பீரோ மட்டும் ராசி பார்த்து கிழக்கு பக்கம் வச்சிருந்த பீரோவில் போய் எடுத்தானான். உடச்சி காசு பணம் எல்லாத்தையும் நகைலாம் எடுத்துட்டு போய்த்தானோ. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அந்த ராசி பார்த்த பீரோ மட்டும் திறந்து இருந்துச்சான். மற்ற 2 பீரோ திறக்காம மூடியே இருந்துச்சான். இது தெரிஞ்சோன்னே எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களாம். போலீஸும் இந்த ரோட்டில் உள்ள கேமராவெல்லாம் விட்டு அந்த திருடன் கண்டுபிடிச்சி கேட்டாங்களாம், ஏன்பா இதை போல் அந்த பீரோவை மட்டும் நீ ஏன் திருந்தேன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், எப்போவுமே ராசி பார்த்து கிழக்கு பக்கமாக வைப்பாங்க, அந்த பீரோவில் தான் நகை பணம் எல்லாத்தையும் வைப்பாங்க, அதனால தான் நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி போயிடுவோம், அதனால தான் அது நான் கண்டுபிடிச்சி உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டான் கஷ்டமே இல்லாமல் அப்படின்னு சொன்னாங்க. அப்போதைக்கு இந்த ஓனருக்கு, ஓ இப்படின்னா அப்படி ஒரு ரகசியம் இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. இந்த போலீஸ் கூப்பிட்டு, ஏன் சார் நீங்கள் தேவையில்லாமல் கிழக்கு பக்கம் போய் வச்சுருக்கீங்க அப்படின்னு போய் அவங்களையும் திட்டு வீட்டுக்கு அந்த பீரோவை தூக்கி ஏடா குடமாக வச்சுட்டாங்களாம். இந்த கதையிலன்னு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஏன் ராசி பார்த்து வைக்கிறீங்க, ஏன் அப்படி? இப்போ நம்ம கிழக்கு பக்கம் ராசி பார்த்து வைக்கிறோன்னா ஈஸியாக திருடங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. அது நம்ம ராசி பார்த்து வைக்கிறோம் ஓகே, ஆனால் திருடங்களுக்கு ஈஸியாக திருடலாம். அதனால் உங்கள் எதுவுமே இல்லாத திங்ஸ் எல்லாம் நீங்கள் கிழக்கு பக்கத்தில் பீரோலையோ இல்லை அந்த இடத்த கிழக்கு பக்கம் ராசி வச்ச மாதிரி வைங்க. இதுவே நகை பணம்லாம் நீங்கள் ஏடா குடமாக வச்சுக்கோங்களேன், அவங்க ஈஸியாக கொஞ்சமாச்சு அந்த திருடங்கெல்லாம் ஏமாறுவாங்க. அதனால் ரொம்ப பார்த்து கவனமாக இருக்கணும். உங்களுக்கு ராசி வேணுமா இல்லை உங்களுக்கு ராசி வேணுமா இல்லை உங்களுக்கு நகை வேணுமா? உங்களுக்கு நகம் துட்டு நீங்கள் நல்லா இருக்கணும்னா ராசி பார்க்காம வைங்க. நீங்கள் நல்லா இருக்க வேணாம், நான் எப்படியோ போகிறேன்னா நீங்கள் ராசி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்துக்கு அப்படியே தத்துங்க. பாய் பாய்.